ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ், சேட்ஸ், கமெண்ட்ஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்கலாங்க. நீங்கள் சப்போஸ் இன்ஸ்டாகிராம் அழிக்க போகிறீங்க அப்படின்னா அதை பேக்கப் பண்ணணும். அதை பேக்கப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் டேட்டாஸ்லாம் அழியாமல் இருக்குது. அது எப்படி நம்ம பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் உங்கள் மெசேஜ் எல்லாத்தையுமே. அது எப்படி தான் பார்க்க போகிறோம், இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பேஜ் வரைக்கும் இதில் மேலே பாருங்கள் 3 கோடு போட்டு ஒரு சிம்பிள் இருக்குங்களா, ஆமாம், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதில் யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த யுவர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் கீழே பாருங்கள் டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் ஒரு ஐக்கான் இருக்குது, அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் ரெக்வெஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோன்னே அடுத்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து மெசேஜ் ரெக்கவர் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. எங்கிட்ட 5 அக்கௌண்ட் இருக்குது. இதில் எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் இருந்தால் நம்மளுக்கு வந்து மெசேஜ் ரெக்கவர் பண்ணணும். அதனால் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் எல்லா அக்கௌண்ட்லையும் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வேவில் லைன் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எல்லா அக்கௌண்ட்லையும் ரெக்கவர் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இதில் 2 ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன் வருங்க. இதில் ரெண்டாவதா செலக்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணணும்னா மேலே கம்ப்ளீட் காப்பி வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் செலக்ட் அதை கொடுத்துக்காட்டி இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதே மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு இருக்குது. கமெண்ட்ஸ் வேணுமா, மெசேஜ் வேணுமா, கில்ஸ் வேணுமா, சேவ்ஸ் வேணுமா, ஈவெண்ட்ஸ் வேணுமா, இது மாதிரி எல்லாமே இருக்குது. எனக்கு மெசேஜ் மட்டும் போதும், அதை மட்டும் ரெக்கவர் பண்ணால் போதும். இப்போ நான் மெசேஜ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே வேணும்னா நீங்கள் மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா, போன பேஜில் கம்ப்ளீட் காப்பி இருந்துச்சு, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் எம்பி அதிகமாக பிடிக்கும். இப்போ நான் மெசேஜை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஐடி நேம் வந்திருக்கு. கீழே ஒரு இமெயில் ஐடி இருக்குதுங்களா, அந்த இமெயில் ஐடி தான் முக்கியம். நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடியில் தான் உங்கள் அதாவது இன்ஸ்டாகிராமோட சேட்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகும். அந்த பேக்கப்பாக இருக்குது அந்த இமெயில் தான் போய் ஆகுங்க. அந்த இமெயிலை பார்த்து கொடுத்துங்க. நீங்கள் வேணால் இந்த இன்ஸ்டாகிராமோட இமெயிலவே கொடுத்துக்கலாம், இல்லை வேறு இமெயில் கொடுத்துக்கலாம், அது எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்து போட்டு கீழே ஃபார்மெட்டில் அதில் சேஞ்ச் பண்ண வேண்டாம். உங்கள் இமெயில் மட்டும் கரெக்டானு பார்த்து போட்டு மாற்றோன்னா மாற்றிட்டு கீழே சப்மிட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறதுனா அந்த சப்மிட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சப்மிட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டாவே உங்கள் இமெயில் ஐடிக்கு உங்கள் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த மெசேஜ், சேட்ஸ் எல்லாம் பேக்கப் எல்லா ஃபைலுமே அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமெயில் ஐடியில் ஸ்டோர் ஆயிடுது. நீங்கள் ஓட்டில் லாகின் பண்ணும்போதும் அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐடி கூடவே இருக்குது எப்போவுமே. இப்போது ரெக்வெஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிறதுல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா 4 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்துக்குங்க, நீங்கள் பேக் வந்துக்கு அதாவது இப்போ வந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு மெயிலில் வந்து அவங்க அனுப்புவாங்க அந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு. இப்போது எனக்கு மெயில் வந்துடுச்சு பாருங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து யுவர் மெட்டா வெரிஃபிகேஷன் வந்துருக்குது. அதை நான் கிளிக் பண்ணணும்னு பாருங்கள். இதில் டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு மெயில் வருங்க. அதனால் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா டேட்டா இன்ஸ்டாகிராம் போய் இதில் யுவர் ஆக்டிவிட்டின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வருங்க. அதையும் கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதில் ஸ்டோர் ஆகி வந்திருக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக. அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் ரெக்வெஸ்ட் டவுன்லோட் கீழே பாருங்க, நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிறோம். அதில் ஒரு ஃபைல் இருக்குது, ஐ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபைலாக கொடுத்துட்டாங்க நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்காட்டி. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ்வேர்டு, ஏன்னா வேறு யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் இன்ஃபர்மேஷனை, அந்த பாஸ்வேர்டு போட்டுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைல் டவுன்லோட் ஆயிடுது. எனக்கு வந்து 1 MB அது டவுன்லோட் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா இது HTML ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து நம்ம வந்து மாற்றணும் இந்த டைப்பை. அதனால் ஒரு ஆப் இருக்குது. சப்போஸ் இப்போ வர மொபைலில் எல்லா டேரெக்டாக அந்த ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஜிப் ஃபைலில் ஓப்பன் பண்ணுறதுக்கு. எங்கிட்ட ஓல்டு மாடல் மொபைல் இருக்கிறனால நான் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்பை ஜிப் ஃபைல் இன்ஸ்டால், அந்த இந்த ஆப்பை நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு MS ஆஃபீஸ் ஓப்பன் ஆகாது. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபைல் டீட்டெயில் இருந்தால் அது ஓப்பன் ஆகுங்க. இப்போ புது மாடலாக இருக்குது. நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. அதாவது உங்கள் ஃபைலுக்கான ஃபார்மேட்டில் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதுக்கு ஆப் கண்டிப்பாக வேணும். ஒவ்வொரு மொபைலுக்கு தேவையில்லை. டேரெக்டாக நம்மளுக்கு மொபைல் கூட ஒரு ஆப் இருக்குது, அதுக்காண்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த மெசேஜில் அந்த நம்ம மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெசேஜுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ண கீழே பார்த்தீங்களா, இது இருக்குது நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இப்போ நம்ம சேவ் பண்ணது. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணோன்னே நான் மெசேஜ் எல்லாமே இருக்குது. இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ண மெசேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது. நான் இப்போ பேக்கப் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த வேலை நீங்கள் டெலிட் பண்ண மெசேஜ் இல்லை எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண முடியுங்க. சரிங்களா? நீங்கள் அந்த HTML ஃபார்மேட்டில் இருக்குது, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது வேறு உங்கள் மொபைலுக்கு ரீட் பண்ணுறாப்புல ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அந்த ஃபார்மேட்டும் மொபைல்லையே பண்ணிக்கலாம். இப்போ வர மொபைலில் அந்த ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக அதை எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணிக்கலாம். சப்போஸ் உள்ள ஓல்டு மாடல் மொபைல் அப்படின்னா
நீங்கள் வந்து ஒரு ஆப் நான் இப்போ காட்டுனீங்களா அது மாதிரி அதிகமாக காட்ட முடியாத அந்த ஆப்பை சும்மா லைட்டாக தான் காட்ட முடியும். ஏன்னா நம்மளுக்கு காப்பிரைட் இது மாதிரி இஷ்யூலாம் வருது. அதனால தாங்க. அந்த ஃபைலை நீங்கள் மறுபடியும் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்டா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.